மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7.5 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும், இழப்புகளும் மட்டுமே கடந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ குடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தடுத்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பாத்தீங்கன்னா ஒரு 50 நாட்கள் இருக்குது. இந்த 50 நாட்கள்ல பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகுது. அதாவது பாருங்க, திடீர்னு உங்களுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு பெண்களை செட் ஆகாம இருந்திருப்பீங்க. வரன் அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா இந்த 50 நாட்களுக்குள் நிச்சயம் ஏதாவது ஒரு பெண் அப்படின்றது உங்களுக்கு திருமணத்திற்கு ஏற்ற மாதிரி அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை நீங்க நீண்ட நாட்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க காதலை வெளிப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு தைரியம் ஏற்பட்டு அந்த காதலியை நீங்க வெளிப்படுத்துவீங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த 50 நாட்களுக்குள் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல சனியுடைய வக்கர பயிற்சியும், குருவுடைய வக்கர நிவர்த்தியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா கிடைக்க போறதுனால மற்ற ஆண்டுகளை விட இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இதுல முதலாவதாக பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல முழுவதுமாகவே உங்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்ற நிலைமைக்கு எல்லாம் போயிருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மைனஸாக அப்ப செயல்பட்டவர் தற்பொழுது பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதை எல்லாமே இழந்தீங்களோ
அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த 2026 பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்கர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால, ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுமையா கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும், இதன் மூலம் உங்களுக்கு நிச்சயம் கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ராகுகேது பெயர்ச்சி. ராகுகேதுன்னு பெயர்ச்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா, எல்லோருமே பயப்படுவீங்க. ஐயையோ! ராகுகேது பெயர்ச்சி அவ்வளவுதான். இந்த டைம்ல எதுவுமே நல்லதே நடக்காது. எல்லாமே கெட்டது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அதாவது பாருங்க, உங்களுக்கு இந்த டைம்ல போன வருடத்துல 7 சனியோட தாக்கம் இருந்ததுனால, உங்களுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் நெகட்டிவா, பாசிட்டிவா இந்த மாதிரி கலந்து வந்திருக்கும். ஆனா, இப்ப இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் கேது பகவான். இதன் மூலமாக நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது விரைவில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பு எல்லாம் பிகாம் முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்பிஏ முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்தும் என்ன சாமி பண்றது, நாங்களே ஒரு 15,000 சம்பளத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம், வேலை கிடைக்காம அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா இப்போ இனி ஜனவரி மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்ல சாமி நாங்க ஒரு 4 வருஷமா ட்ரை பண்றேன், 5 வருஷமா ட்ரை பண்றேன் சாமி, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எங்க வீட்டுல எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க அரசு வேலைக்கு போவது நிச்சயம். நீங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பிரைவேட் ஜாப் அல்லது பேங்க் சைடு, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண தடை அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவே ஏற்பட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த 2026ல திருமண தடை அப்படின்றது விரைவில் நீங்க போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த 2026ல காதலுக்கு உகந்த ஆண்டாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்த 2 வருடத்துல திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்திலேயே இருப்பீங்க. கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை வச்சிருக்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நிச்சயம் உங்களுக்கு 2வது திருமணம் அப்படின்றது விரைவில் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க.
ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும்போது, மகர ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப் போகிறது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இப்ப நீங்க போய் ஒரு மகர ராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3,00,000 இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுங்க. என் பிசினஸே லாஸா போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்க. இந்த 2026 முடியறதுக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய சொந்தக்காரர்களும், குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகப்படியாகவே உள்ளது. உங்களை இனிமேல் எதிர்த்தவர்களுக்கு அழிவு காலம் மட்டுமே மிஞ்சுமே தவிர, அவர்கள் உங்களை எதிர்த்துட்டு அவங்க எப்பவுமே நிம்மதியாக இருக்க முடியாது. இப்பொழுது பிறந்திருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கைக்கு பொன்னான காலமாக அமையப் போகிறது.